இவ்வளோ இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குன்றது இன்றைக்கி தாங்க நான் உள்ளே போய் பார்த்தேன். வேலைக்கு போயிட்டு இருந்தபோது எதுவுமே தெரியலன்றதை விட டைம் இல்லைங்க. மொபைல் அலோடு இல்லையா, ஸோ அதனால் எதையும் நோண்டுறதுக்கு டைம் இருக்காது. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஒரு சின்ன ஷாப்பிங் போகலான்ட்டு ரெடி ஆனேன். போகணுமா, பாப்பாவை தூக்கிட்டு அவ்வளோ தூரம் போகணுமான்ற மாதிரி யோசித்து கொஞ்சம் நேரம் உட்காந்து ஃபோன் நோண்டிகிட்டு இருந்தேன். ஓகே, ஸ்விக்கி ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஃபுட்டு மட்டும்தான் இருக்கும்னு பார்த்தேன். அப்புறம் தற்செயலாக தான் எல்லாமே இருந்தது. இதில் மளிகை சாமான்லேருந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லேருந்து எல்லாமே இருக்குது போல். சரி, ஆர்டர் போட்டு போப்பான்னு விட்டுட்டு, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து வெறும் ஆயில் மட்டும்தான் வாங்கலான்னு நினச்சிருந்தேன். அப்புறம் பார்த்தா தான் பார்க்க தோணிகிட்டே இருக்குது, இதை வாங்கலாம் அதை வாங்கலாம் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட எவ்வளோ ஐட்டம் பாருங்கள் நான் ஆர்டர் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டைம் எப்படி வரும் ஏது வரும்னு எனக்கு தெரியல. ஆனால் இதுக்கு முன்னால் எங்கள் வீட்டில் வந்து பாப்பா பிறந்தது வந்து சர்லாக் தான் ஆர்டர் போடுவார். எங்கள் வீட்டில் தான் போடுவாங்க, நான் போட மாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது துணிஞ்சு சரி போடுவோம், ஆன்லைன் பேமெண்ட் வேறு, எப்படி என்னன்னு தெரியல. அதோ இவ்வளோ ஐட்டம் போட்டுட்டேங்க. ஒரு எண்ணெய் பேக்கெட் நடந்து போயிருந்தால் வாங்கிட்டு வந்திருக்கலாம். யாரெல்லாம்